பிரியமானவர்களே, இது ஒரு புத்தகம். இன்னும் புத்தகம் வெளியே வர இருக்குது. இதோட பேர் என்னன்னு சொன்னால், ஸ்மைல் ப்ளஸ் க்ரை ஈக்குவல் டு லைஃப். இதை நான் எழுதி புத்தகமாக வர இருக்கிறது, ஆங்கில புத்தகம். இதிலிருந்து ஒரு கவிதை என்னென்னா, we are tourists, the world is a tourist place, we are the tourists, we may enjoy everything, but when the time is over we have to leave the place. Why? Because we are tourists. அடுத்ததாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் தீ பூக்கள். இதில் ஒவ்வொரு கவிதையும் தீயாக இருக்கும். எனக்கு நெல்லை இந்த புக்கு வந்தப்போ நெல்லை பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பேராசிரியர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த புத்தகத்தை வாசித்தேன், இதில் என்னை தொட்ட கவிதைன்னு ஒன்று சொன்னார். அதாவது வெல்ல போவது யார்? ஒரு தூண்டில் தொங்கும், மீன் அந்த புழு பிடிக்க வரும். 4 வரி. புழு மாட்டிக்கொண்டதென மீன் சிரிக்கிறது, மீன் மாட்டிக்கொண்டதென தூண்டில் சிரிக்கிறது, வெல்ல போவது யார்? திருவண்ணாமலையிலேருந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஃபோன் பண்ணார், சொன்னார், இதில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை, அதாவது கவனமாக கையாளுங்கள், விளக்கின் நாக்கில், தலைப்பு கவனமாக கையாளுங்கள், 2 வரி. விளக்கின் நாக்கில் தீபம் எரிகிறது, மனித நாக்கில் உலகமே எரிகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையை பற்றி ஒரு பறவை உறங்குகிறது அப்படின்னு ஒரு கவிதை. இதிலிருந்து எப்படின்னா, நிசப்த வெளியில் மௌன கிளையில் மனப்பறவை உறங்குகிறது, காயங்களை மறந்து கவலைகளை கடந்து அமைதி வெளியில் அயர்ந்து உறங்குகிறது. நேற்றைய தோட்டாக்களே, நாளைய துப்பாக்கிகளே, வேட்டையாடி விடாதீர்கள், விலகி செல்லுங்கள். சதைகளின் சல்லாபனையே, சருகுகளின் சாம்ராஜ்யமே, சலசலப்பை நிறுத்துங்கள், அமைதியை உடுத்துங்கள். வாழ்வு வெல்லுமோ சாவு கொல்லுமோ, மரணம் மறைந்திருக்கட்டும், அதுவரை அமைதியில் அது தூங்கட்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு, இடையில கொஞ்சம் கேப்பு, இவ்வளோதான் லைஃப். இந்த வாழ்க்கையில் மேலோங்கி நிற்பது நட்பா காதலா? பட்டிமன்ற